வந்து மதியானத்துக்கு பிரியாணி தான் செய்ய போகிறேன். வாங்க என்னென்ன சேர்த்து செய்கிறேன்னு பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சோண்டு இந்த கறியெல்லாம் அலசி எடுத்து வச்சுருக்கேன். அது கொஞ்சோண்டு கரம் மசாலா, பிரியாணி மசாலா கொஞ்சம் போட்டிருக்கேன். எல்லாம் போட்டு பெசரி வச்சு எண்ணெயில் போட்டு ஒரு 2 பிரட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி இந்த கறியை போட்டு பிரட்டி எடுத்துக்குவோம். ஒரு 5 நிமிஷம். இப்போ இதில் கறியை போட்டு நான் பிரட்டி எடுத்துக்கிறேன். இப்போ சட்டியில் போட்டு ஒரு 2 நிமிஷம் பிரட்டி வேகட்டும். வெந்தோடனே எடுத்துக்கலாம். இதுமாரி ஏன் பிரட்டுறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த கறிக்குள்ளே வந்து மசாலாலாம் உள்ளறையெல்லாம் சார்ந்து வரும். அதுக்காக தான் இதுமாரி செய்கிறோம். ஏன்னா சும்மாவும் போட்டு செய்யலாம், அது சாராமல் இருக்கும். அதுக்காக வேண்டியதான் இப்படி போட்டு செஞ்சுக்கிட்டோம்னா கறிக்குள்ளே மசாலா எல்லாமே ஊற்றும். இப்போ பிரியாணி தாளிக்கிறதுக்கு தான் என்னென்ன அரிஞ்சு வச்சுருக்கேன்னு பாருங்கள். இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த பிரிஞ்சி இலை, இந்த ஸ்டார் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பல்லாரி கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கேன். அந்த தக்காளி ஒரு 4 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி, புதினா எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ தாளிச்சிடுவோம். நம்ம எண்ணெய் சூடாக இருக்கும். இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு சோம்பு, இந்த பட்டை இலையெல்லாம் வச்சுருந்தோமா எல்லாத்தையும் போட்டு வதக்கிடுவோம். வெங்காயத்தை போட்டுக்குவோம். இப்போ இதோட தக்காளியும் போட்டு வதக்கிடுவோம். எல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டு கொஞ்சோண்டு பச்சை கொத்தமல்லி, புதினாவும் போட்டு வதக்கிக்குவோம். இதாகிடுச்சு. வதங்கி வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு போட்டுக்குவோம். போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கணும். அதோட பிரியாணி மசாலா சேர்த்துக்குவோம். எல்லாம் ஒரு பெரிய ஸ்பூனால 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். கரம் மசாலா கொஞ்சோண்டு சேர்த்துக்குவோம். எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுருவோம். அந்த கறி இந்த வதக்கி வச்சுருக்கேன். அந்த கறியும் அதோட சேர்த்துருவோம். அரிசி நான் வந்து ஒரு படி தான் அரிசி வச்சேன். அதுக்கு 2 படி அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். அளவு உப்பு சேர்த்துக்குவோம். அரிசியும் போட்டுருவோம். அரிசியை போட்டுருவேன். அதோட வந்து குக்கரை மூடி வச்சுருவோம். மூடி வச்சு ஒரு 2 விசில் வந்தால் போதும். இப்போ பிரியாணி ரெடி ஆகிட்டு எப்படி வந்திருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சூப்பராக வந்திருக்கு பிரியாணி. இந்த பாருங்க பிரியாணி எப்படி பொலன்னு ரெடி ஆகிட்டு. வாங்க எல்லாரும் சாப்பிடுவோம். 2 பேரும் பிரியாணியை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அம்மாச்சி செஞ்ச பிரியாணி